அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் கேஸ் த சுப்ரீம் கோர்ட் ரூல்ட் தட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹேஸ் த ரைட் டு லெவி டாக்ஸஸ் ஆன் மினரல் ரிசோர்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வழக்கில் கனிம வளங்களில் வரி விதிக்க மாநில அரசாங்கங்களுக்கு உரிமை உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு 9 பேர் கொண்ட அமர்வு நேத்து இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு மாநிலம் இருக்கு அப்படின்னா, அந்த மாநிலத்தில இருக்கக்கூடிய கனிம வளங்கள தனியார் நிறுவனங்கள் வந்து சுரங்கங்கள் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அதற்கு அவங்க ஆல்ரெடி ராயல்டி அப்படிங்கிறது ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ மாநில அரசாங்கங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்த ராயல்டிக்கு மேல இன்னொரு டாக்ஸ போட ஆரம்பிச்சாங்க, தனியார் நிறுவனங்கள் மேல. இத எதிர்த்து வழக்கு போடப்பட்டுச்சு. வழக்குல இப்ப கடைசியா என்ன தீர்ப்பு ஆயிருக்கு அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில ராயல்டி அப்படிங்கிறது அந்த மாநிலத்தில அந்த தனியார் நிறுவனங்கள் கனிம வளங்கள எடுக்கிறதுக்கு குடுக்கக்கூடிய ஒரு வாடகை மாரி. ஓகேங்களா? ராயல்டி அப்படிங்கிறது ஒரு வாடகை தான். இது வந்து ஒரு வரி கிடையாது. அதுக்கு மேல மாநில அரசாங்கங்கள் வரி விதிக்க உரிமை இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு வெர்சஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் வழக்கு. ஓகேவா? இந்த வழக்குல தான் இப்படி ஒரு தீர்ப்ப நமக்கு குடுத்திருக்காங்க. இதன் மூலியமா மாநில அரசாங்கங்கள் எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் போட முடியும். மாநில அரசாங்கங்களுக்கு அதிகமான வருவாய் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ராஷ்டிரபதி பவன். ஓகேவா? ஸோ இது தமிழ்லயே பார்த்துடலாம். தர்பார் ஹால் ஜனநாயக மண்டபம் என மறுபெயரிடப்பட்டுள்ளது. அடுத்தது அசோகா ஹால் அசோக மண்டபம் என மறுபெயரிடப்பட்டு முகலாய தோட்டம் அமிர்த உதயான் என மறுபெயரிடப்பட்டது அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேட்மெண்ட் நமக்கு குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ ஆக்சுவலி இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். சமீபத்தில இந்த தர்பார் ஹால், முகலாய தோட்டம் இதுக்கெல்லாம் வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அத பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் இருக்கு. 3மே கரெக்ட் தான். ஓகேவா? அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்ஸர் நமக்கு. அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். அடுத்தது, ஹூ கேரிட் தி ஒலிம்பிக் டார்ச் ஃப்ரம் இந்தியா? இந்தியாவில் இருந்து ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இத யாரு எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னா, அபினவ் பிந்த்ரா அப்படிங்கிறவர் தான். ஷூட்டிங் அப்படிங்கிற இந்த கேம்ல இருக்கக்கூடியவரு. ஸோ அவர் தான் இந்த ஒலிம்பிக் டார்ச்ச எடுத்துட்டு போயிருப்பார். இந்த மாரி ஒலிம்பிக் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு கேட்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒலிம்பிக்ன்னு வந்துருச்சுன்னா, யாரு என்ன கேமும் சேர்த்து பார்த்து வச்சுக்கணும். சரியா? அடுத்தது, இன் விச் ஒலிம்பிக்ஸ் இந்தியா ஒன் தி மேக்ஸிமம் மெடல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஒலிம்பிக்கில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றது அப்படின்னா, 2020ஆம் ஆண்டு, 21ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல தான் இந்தியா 7 மெடல் வாங்கியிருப்பாங்க. 1 கோல்டு, 2 சில்வர், 4 பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இதுவரைக்கும் இந்தியா ஒலிம்பிக்லயே அதிகமா 7 மெடல் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமா இந்தியா வரலாற்றிலே. அது டோக்கியோ ஒலிம்பிக்ஸ், போன ஒலிம்பிக்ஸ்ல தான். சரிங்களா? ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு இருக்கிறது 2028ஆம் ஆண்டு அடுத்த ஒலிம்பிக்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் நடக்கும். சரியா? லாஸ்ட்டா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஒலிம்பிக்ஸ் ஹிஸ்டரி, ஓப்பனிங் செரமனி ஹெல்ட் அவுட்சைட் த ஸ்டேடியம் இன் செயின்ட் ரிவர் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜெண்டர் ஈக்வாலிட்டி இஸ் சீன் இன் 2024 ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ரஷ்யா அண்ட் பெலாருஸ் ஆர் பேண்ட் ஃப்ரம் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் எடிஷன் ஆஃப் ஒலிம்பிக்ஸ். ஃப்ரம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரிஸ் 206ன்னு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. தமிழ்ல பார்த்தோம்னா, ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் முறையாக செயின் ஆற்றின் உள்ள மைதானத்திற்கு செயின் ஆற்றில் உள்ள மைதானத்திற்கு வெளியே தொடக்க விழா நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் ஒலிம்பிக் வரலாற்றில பார்த்தோம்னா, மைதானத்தில ஸ்டேடியத்தில வச்சு தான் அந்த ஓப்பனிங் செரிமனி நடக்கும். முதல் முறையா பாரிஸ்ல இருக்கக்கூடிய செயின்ட் ரிவர்ல நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். முதல் முறையாக 2024 ஒலிம்பிக்கில் பாலின சமத்துவம் காணப்படுகிறது அப்படின்னு குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10,500 வீரர்கள் இருக்காங்க, போட்டியாளர்கள். இதுல ஈக்குவலா 5,250 ஆண்கள் மற்றும் பெண்கள் இருக்காங்க. சரியா? அதான் அந்த பாலின சமத்துவம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா மற்றும் பெலாரஸ் இந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சரிதான். ரஷ்யா வந்து யுக்ரைன் அட்டாக் பண்றதுனால தடை பண்ணப்பட்டிருக்கு. பெலாரஸ் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றதுனால அவங்களையும் தடை பண்ணியிருக்காங்க. சரியா? பங்கேற்கும் நாடுகளின் எண்ணிக்கை அப்படின்னா 206 கரெக்ட் தான். இந்தியாவிலிருந்து 117 வீரர்கள் போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது. ஸோ 4மே கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் தான். அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்ஸர். ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.